அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தா அத்தை. லைட் பிடிக்கிறதுல இருந்து எனக்கு மேக்கப் போடுற வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணா. தேங்க் யூ so மச்க்கா. எனக்கு தெரியுமா, வான்மதி உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக தான் வாழ்க்கையவே விட்டு கொடுக்க நினைச்சவ இந்த ஹெல்ப் எல்லாம் சாதாரணம். ஆமா அத்தை, அக்காவுக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம். அக்கானா அது வான்மதி மாதிரி தான் இருக்கணும். அவளை மாதிரி அன்பான அக்கா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெண்ணிலா, ஆ என்னங்க? வெண்ணிலா, வா என் கூட கொஞ்சம் பேசணும். ஏய், என்ன யோசிக்கிற? வா. வா. என்னங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். என்னங்க? என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. இந்தா, தேங்க்யூ வெண்ணிலா. எதுக்குங்க இந்த சாக்லேட்? உன்னை மாடலா போட்டோ ஷூட் பண்ணல, அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்ம Dress எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, இத நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவ்ளோ ஸ்பீடா பிசினஸ் ஆனத என்னால நம்பவே முடியல. இதுக்கு நீயும் ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்தா. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். வேலையெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள்ல கடை ஓபனிங். மறக்காம வந்துடு. ஏய், என்ன ஹாப்பி நியூஸ் சொல்ற? நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். இல்லங்க, இத்தனை நாள் நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. ஆனா கடை போடுற அளவுக்கு வந்தாச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லாம பண்றது தப்புங்க. முதல்ல போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு, ஏதோ என் பிசினஸுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத.